மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1/2 கிலோ மஷ்ரூம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது புதினா ஒரு கைப்பிடி, 1 கப்பு சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். 3 புளிக்கரண்டி எண்ணெயை ஊற்றி சூடானோடனே பட்டை, சோம்பு, 2 ஏலக்காய் தாளிக்கணும். வெங்காயத்தை போடணும். அடுத்தது வெங்காயம் போட்டு கருவேப்பிலை உருவி போடுங்க. வதக்கணும். கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க 1 ஸ்பூன். லைட்டாக பச்சை வாசனை போனோடனே அடுத்து தக்காளி போடணும். நறுக்கி வச்சு தக்காளியை போடணும். கொஞ்ச நேரம் வதக்கணும். தக்காளியை நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா வெங்காயம் பேஸ்ட்டு கலந்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கணும். இந்த பக்குவத்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. வதங்கினோடனே மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. அடுத்தது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சு தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அரைச்சி வச்ச மல்லித்தூளும் போடுங்க. அதுக்கடுத்தது கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன். 3மே சம அளவு. மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் எடுத்து சேர்த்து 1/2 கிலோ மஷ்ரூம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கிறது அது சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. மஷ்ரூம்லேயே வேகும்போது தண்ணி வெளியில் வரும். அதனால் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கணும்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படியே நல்லா வாசனை தொலைக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இந்த டயத்தில் சால்ட் உப்பு, பெரிய உப்பு எதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு லிட் எடுத்து மூடி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் மூடி. தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக கிரேவியாக அப்படியே இருக்கணும் அப்படின்னா தண்ணி சேர்க்கணும், அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிடணும், சப்பாத்தியில் தொட்டு சாப்பிடணும், புரோட்டாவில் தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா தேவையான கொஞ்சம் கிரேவியாக எடுக்கணும், தண்ணி சேர்த்துக்கிங்க. அது தண்ணி சேர்க்குறதும் உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ சேர்க்கணும் எவ்வளோ சேர்க்கக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்லாங்கிற ஐடியாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மூடி எடுத்து ஒரு 10-12 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூக்கிட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சூடாக சாதத்தில், சப்பாத்தியில், புரோட்டாவில் எதில் வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.